بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي والسلام على من اتبع الهدى. அளவற்ற அருளாளன் நேரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்ஆவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற
உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே படைத்த அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் திருப்பொருத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்வில் எதை செய்ய வேண்டும் என்று இறைவன் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்கின்றானோ, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் எவ்வாறு அமைந்து கொண்டால் மறுமையுடைய வாழ்க்கையில் உயர்வையும் அந்தஸ்தையும் சொர்க்கத்திலே இடத்தையும் இறைவன் தருவதை வாக்களித்திருக்கின்றார் என்றால் அப்படிப்பட்ட அந்த பாதையை நோக்கிதான் நாம் பயணிக்க வேண்டும். அதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறை மார்க்கத்தினுடைய உயர்வை இந்த சமூகம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கான அழகிய வணக்க வழிபாடுகளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எனவே படைத்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றால் நம்முடைய மனதில் தோன்றுகின்றவற்றை செய்வதன் மூலமாக இறை நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. இறை நெருக்கத்தையும் இறை மன்னிப்பையும் பெற வேண்டும் என்றால் அதற்கான பாதை என்ன, அதற்கான செயல்பாடு என்ன என்பதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அவைகளை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானியர்களுக்கு, இறை அச்சத்தை கொண்ட மக்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அழைப்பிடுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர் மலக்கல் மோத் கைப்பற்றுகின்ற வரை, மரணப்படுக்க வரை இறைவனுக்கு அஞ்சியவர்களாக இருப்பதுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவதும் சொர்க்கத்தில் இடத்தை பெற்றுத்தரக்கூடிய பண்புகளில் வழிமுறைகளில் ஒன்றுமாக இறைவன் நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். எனவே நாம் அல்லாஹ்வை அஞ்சுவது, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவது, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதியாக நிற்பது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் என்பதை நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எட்ட தெளிவாக வலியுறுத்துகிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இறை அடியார்கள் நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு, இறை நெருக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ரமலானுடைய மாதத்தை இறைவன் வழங்குகின்றார். இந்த ரமலானுடைய மாதத்தில் அடியார்கள் செய்கின்ற அமல்களை மிக விரைவாக ரப்புடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய, எளிமையாக அடைந்து கொள்ளக்கூடிய பல சிறப்புகளை இறைவன் வழங்கியிருக்கின்றார். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அழைப்பு விடுகிறார். சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 133வது வசனத்திலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ்வினுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள். ஏனென்றால் அந்த சொர்க்கம் இருக்கிறதே, அது எப்படிப்பட்டது தெரியுமா? வானம் பூமிக்கு இடையில் எவ்வளவு பெரிய விசாலம் இருக்கிறதோ அது போன்ற விசாலமாக தான் அந்த சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். அதற்கான பாதையை அல்லாஹ் தஆலா கூறிய அடிப்படையில் வாழ்க்கையை கடைபிடிங்கள். இபாதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். நபிகளாருடைய போதனையை வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்துவதற்கு முந்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த சொர்க்கம் யாருக்காக இப்படி பிரபண்டமான அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த உலகத்தில் யார் இறைவனை அஞ்சினார்களோ, பயந்தார்களோ,
தொழுகையிலே கவனம் செலுத்தினார்களோ, ஜகாத்திலே கவனம் செலுத்தினார்களோ, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய எல்லா விஷயங்களிலும் எவர்கள் தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டு நன்மை பக்கம் திரும்பி முத்தகீன்களாக தங்களை மாற்றிக் கொண்டார்களோ, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்காகத்தான் இந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முத்தகீன்களை உருவாக்குவதற்காக வேண்டியதான் ஒவ்வொரு ஆண்டும் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி அதிலே பல இபாதத்துகளை கொடுத்து அதிலே சில நெறிமுறைகளை கற்றுக் கொடுத்து நிச்சயமாக இந்த மனிதன் எப்படியாவது முத்தகீனாக மாறிவிட வேண்டும், இவனுக்கென்று தயாரிக்கப்பட்டிருக்கிற அந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சொர்க்கத்தை முத்தகீன்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத் 57வது சூராவினுடைய 21வது வசனத்திலே சொல்கின்றார், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்திஸ் ஸமாஇ வல் அர்த் உஇத்தத் லில்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி ذلك فضل الله يؤتيه من يشاء والله ذو الفضل العظيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார், சாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனுடைய சொர்க்கத்தின் பாலம், பாவ மன்னிப்பின் பாலம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் மனிதன் செல்வத்தை அடைவதற்கு முயற்சி செய்கிறான். அவன் 20,000 சம்பாதித்தால் என் பிள்ளை 50,000 சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் துடிக்கக்கூடியவர்கள் ரப்புல் ஆலமீன் மறுமையினுடைய சொர்க்கத்தை பெறுவதற்கு முந்துங்கள். நான் தொழுகையாளியாக மாற வேண்டும். பல பேர் உலகத்தில் தொழுகையற்றவர்களாக இருக்கிறார்களே, அல்லாஹ் என்னை முந்தாய்த்து விட்டான் என்று பெருமைப்படுங்கள். நிச்சயமாக ஒருவரை நன்மை அடைவதிலே முந்திக் கொள்ளுங்கள். இவர் தானம் தர்மம் செய்யவில்லை, நான் செய்கிறேன் யா அல்லாஹ், அதிலே முந்துங்கள். அல்லாஹ் தஆலா அதைதான் சொல்கிறான், வஸாபிகு இலா மக்ஃபிரா, எவரும் பிறரை விட இபாதத்தில் முந்துவதில் முந்திக் கொள்ளுங்கள். இதற்காகத்தான் முந்துதல் என்பதை உங்களுக்கு கற்றுக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகபிரத்தை நோக்கி, பாவ மன்னிப்பை நோக்கி, ஆடையில் அல்ல, அலங்காரத்தில் அல்ல, பெருமையில் அல்ல. நீங்கள் முந்த வேண்டியது எதிலே? இபாதத்திலே, அல்லாஹ்வை வணங்குவதிலே, திருமறை குர்ஆனை ஓதுவதிலே, அல்லாஹ்வை அஞ்சுவதிலே, கடன் கொடுப்பதிலே, பிறரை ஏமாற்றாமல் வாழக்கூடிய விஷயத்திலே, மோசடி செய்யாமல் இருப்பதிலே நீங்கள் முந்துகளிலே நன்மையான விஷயத்தில் முந்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பு மனிதனுடைய காதுகளில் இது தடை செய்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறை நம்பிக்கையாளர்கள் முந்த வேண்டியது நீங்கள் நன்மையான விஷயத்தில் முந்திக் கொள்ளுங்கள். அதற்காக தான் அழைப்பு விடுகிறான். யார் இதிலே முந்துகிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சுவதிலே, தொழுகையை நிலைநாட்டுவதிலே, தர்மம் கொடுப்பதிலே, குர்ஆன் ஓதுவதிலே எவரெல்லாம் முந்திக் கொள்கிறார்களோ, வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்தியவர்கள் இங்கே முந்தியவர்கள் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் முந்தியவர்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இங்கே இபாதத்தில் முந்துவது என்பது நீங்கள் சொர்க்கத்திலே காலடி எடுத்து வைப்பதற்கு முந்திக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நோக்கி அழைப்பு விடுத்து விளக்கம் அள்ளி கொடுக்கின்றான். எனவே அன்பிற்குரியவர்களை அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான், வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பிற்கு முந்திக் கொள்ளுங்கள், சொர்க்கத்திற்கு முந்திக் கொள்ளுங்கள். அந்த சொர்க்கம் என்பது வான பூமியை விட விசாலமாக இருக்கிறது. உஇத்தத் லில்லதீன ஆமனு, யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது? எவர்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹ்வின் மீது, அந்த அல்லாஹ்வின் மீது உண்மையான இறை நம்பிக்கை இருக்கும் என்றால் அவர்கள் இபாதத்திலே உறுதியாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். ذلك فضل الله, இப்படி சொர்க்கத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. அவன் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக மகத்துவமிக்க நாட்களை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று இரவிலிருந்து மிகப்பெரிய மகத்துவமிக்க அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இரவை நோக்கி பயணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அந்த நாளினுடைய பரக்கத்தை அடைந்து கொள்வதற்கு, அந்த நாளில் இறங்குகின்ற வானவர்களுடைய ரஹ்மத்துக்களை அடைந்து கொள்வதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், எத்தனையோ சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தின் 10 நாட்களை அடைய முடியாமல் அவர்களை கைப்பற்றி கொண்டாய். ஆனால் எங்களை இந்த பூமியிலே, இந்த நேரத்திலே, இந்த மாதத்திலே, இந்த 10 நாட்களிலே அனுபவிப்பதற்கு கொடுத்திருக்கிறாய் யா அல்லாஹ் என்று நினைத்து சென்றவர்கள் மண்ணறையில் அடைக்கப்பட்டு துன்பப்பட்டு நன்மையில் இருக்கிறார்களோ வேதனையில் இருக்கிறார்களோ என்று அறியாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோமே. அந்த
அந்த நினைவை நாம் நினைவுபடுத்திக் கொண்டு நமக்கு கிடைத்திருக்கிற அல்லாஹ் ரிஸ்கை கொடுத்திருக்கிறார். புனித ரமலானுடைய இறுதி 10 தினங்களை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்து அதில் இபாதத்தில் நம்முடைய நேரங்களை கழிக்கவில்லை என்றால் அதை விட பொல்லாத நசீபு துன்யாவில் எதுவுமே கிடையாது என்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மகத்துவமிக்க இரவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? அடியார்கள் நன்மையை சேகரித்துக் கொள்ள வேண்டும். நன்மைதான் நாளைக்கு மறுமையில் நம்மை சுவர்க்கமா நரகவாதியா என்று தீர்மானிக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் இடை போடுவான். சூரத்துல் அலா 7வது சூராவினுடைய 8வது வசனத்திலே சொல்கிறான், வல் வஸ்னு யௌமைதில் ஹக் ஃபமன் தகலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நாளை மறுமை நாளில் உண்மையிலேயே இன்று உலகத்தில் பொருட்களை எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். வியாபாரத்திலே பொருட்களை எடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பொருளையும் எடை போடுகிறோம். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாகவே சத்தியமாகவே நாளை மறுமையில் அவனுடைய தராஸ் நிறுத்தப்படும். அந்த நிறுத்தப்படுகின்ற பொழுது நம்முடைய நன்மையினுடைய தராசை கொண்டு போய் ஒரு பக்கமும், நாம் இந்த உலகத்தில் செய்த பாவங்கள், இணை வைத்தல், ஷிர்க், தொழுகை விட்ட பாவிகள் போன்ற எல்லா நிலைமையின் பாவ சுமைகளை ஒரு தராசை நிச்சயமாக வைக்கப்படும். ஃபமன் தகுலத் மவாஸீனுஹு, இவர்களுக்கு உலக வாழ்க்கையில் நன்மை அடைவதற்கான இரவுகளை வாரி வாரி கொடுத்தேனே, அதை பயன்படுத்திக் கொள்ளாமல் தன் நசீபை உலகத்தை நோக்கி பயணித்தார்களே, அப்படிப்பட்ட அந்த நன்மையினுடைய எராஸ் யாருக்கு குறைந்து விடுகிறதோ அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாதி, மிகப்பெரிய நரகவாதி, மிகப்பெரிய ஒரு பாவி. எவர்களுக்கு இந்த நாட்கள் கொடுக்கப்பட்டு அதிலே கவனம் செலுத்தி பாழாக்கி விடாமல் திருமறை குர்ஆனை ஓதுவதிலும், நன்மை செய்வதிலும், திக்ர் செய்வதிலும், தஸ்பீஹ் செய்வதிலும் வீணான பேச்சுக்கள், கெட்ட பேச்சுக்கள், தவறான பேச்சுக்கள், நடவடிக்கைகள், அவதூறுகள், பொய்கள், புரட்டங்கள் இவைகள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்ட இந்த 10 இரவுகளில் எவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற தன்னுடைய நன்மையினுடைய தராசு அதிகரிக்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு எவர்கள் செயல்படுத்தினார்களோ அவர்களுடைய தராசு நன்மையில் வைத்தாகிவிட்டால் அவர்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதேபோன்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், ஃபஅம்மாமன் ஸகலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா வஅம்மாமன் கஃபத் மவாஸீனுஹு ஃபஉம்முஹு ஹாமியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. எவர்களுடைய நன்மையினுடைய தராசு அதிகரித்ததோ, கொடுக்கப்பட்ட தினங்களை உணர்ந்தார்களோ, புரிந்தார்களோ, என்னுடைய நேரங்கள் நிச்சயமாக நாளை தஸ்பீஹ் கொண்டும், குர்ஆனை ஓதுதலை கொண்டும், திக்ர் செய்வதை கொண்டும் நன்மையை அதிகப்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையிலே, இன்பமான வாழ்க்கையிலே, சுவர்க்கத்திலே அவர்கள் இருப்பார்கள். எவர்கள் அந்த நாட்களை கவனித்துக் கொள்ளாமல் உலக வாழ்க்கையே பெரியது, உலகமே பெரியது என்று அதை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய கொடுக்கப்பட்ட அந்த 10 தினங்களுடைய இரவுகளை கண்டுகொள்ளாத வாழ்க்கையை வாழ்ந்து பாவ சுமை தாழ்த்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹாவியா என்ற நரகத்தை சீட்டு வைத்திருக்கிறார். அவர் ஹாவியா, அவருடைய தங்குமிடம் நரகம். அந்த ஹாவியா என்பது என்ன? ஒமா அத்ராக மாயா. மாயா என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறார், நாருன் ஹாமியா, மனிதர்களை சுட்டரிக்கும் கடுமையான முறையில் எரிகின்ற மிகப்பெரிய ஒரு நெருப்பின் விறகு கட்டைகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். மனிதர்களை பொசுக்கிவிடும். இவர்களுடைய பாவ சுமை அதிகமாக்கப்பட்டு நன்மையினுடைய இடை குறைந்து விடுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கான வேதனை என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய நசீபை கொடுக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், ஷஹர் ரமலான் அல்லதி முன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனை இறக்கியிருக்கின்றான். அந்த இறக்கிய நாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்து பொருந்தி அபிவிருத்தி தரக்கூடிய, ரஹ்மத்தை தரக்கூடிய, மனிதன் தான் வாழ்வில் செய்த பாவங்களை கட்ட அழிந்து அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து அதை விட்டு விலகி இனி நான் தொழுகையாளிகளாக மாறிவிடுவேன் என்று ஒப்பாரி வைத்து அல்லாஹ்விடத்திலே வாக்கு கொடுத்து தன் பாவத்தை விட்டு விலகி நன்மையை நோக்கி எவர்கள் பயணிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்காக பரக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இரவிலே தான் திருமறை குர்ஆனை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த இரவு எது? அல்லாஹ் தஆலா அதை உணர்த்துவதற்காக ஒரு சூராவை இறக்குகிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரு மின் அல்ஃபி ஷஹர் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி
குல்லி அம்ர் ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காக மனிதர்கள் புனித மிகுந்த ரமலானுடைய நேரங்களை பாலடித்து விடாமல், வீண் பேச்சிலே கழித்து விடாமல், தீய பேச்சிலே கழித்து விடாமல், பாவ சுமைகளை சுமந்து கொள்ளாமல் மலக்குகள் இறங்குகின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகிறார், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ருடைய இரவில் நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அதை உணர்த்துகிறார். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். அந்த லைலத்துல் கத்ர் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? எது என்று தெரியுமா? நமக்கு அல்லாஹ் உணர்வை ஏற்படுத்துகிறான். இவன் மரியாதை, இவன் மனிதன் இருக்கிறான், அவசரக்காரனாக இருக்கிறான், படைத்தவனை மறப்பதில் தெளிவாக இருக்கிறான். உலகத்தினுடைய எந்த விஷயத்தையும் மறக்காத இந்த மனிதன் படைத்தவனை மட்டும் மறப்பதை மிக துணிச்சலாக என்று கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இவனுக்கு இப்படிதான் உணர்த்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப மனிதனை பார்த்து கேட்கிறார், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ர் என்றால் என்ன தெரியுமா? அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? லைலத்துல் கத்ரி திரும்ப சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரு இரவு இருக்கிறதே 1000 மாதங்களை விட சிறந்தது. எந்த மனிதர்களுக்கும் 1000 ஆண்டு காலங்கள் வாழ்வது கிடையாது, வாழ்க்கை கிடையாது. 70 ஆண்டு காலம், 60 ஆண்டு காலம் இந்த உம்மத்திற்கு. ஆனால் 1000 ஆண்டு காலங்கள் செய்த இபாதத்துடைய அந்த பெரும் நன்மையை, நமக்கு நன்மையுடைய தராஸ் நாளை மறுமையில் யாரெல்லாம் ஆசைப்படுகிறோமோ, எனக்கு நன்மையுடைய தராஸ் நிறுத்தப்பட வேண்டியது, என்னுடைய நன்மைகள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பமும் நோக்கமும் யார் உண்மையிலே கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வருகிறது. இந்த நாள் 1000 மாதங்களை விட சிறந்தது. கிட்டத்தட்ட 83 ஆண்டு காலங்கள் செய்த நன்மையை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய வரங்கள் நமக்கு கிடைக்கிறது. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த இரவிலே செய்வது நன்மை என்று அல்லாஹ் தஆலா நமக்கு ஆர்வத்தை ஊட்டுகிறார். நம்மளை படைத்தவரை பக்கம் திரும்புகிறார். இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வழிகாட்டுகிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறார், தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா. அந்த இரவிலே அல்லாஹ் தஆலா வானவர்களை இறக்குகிறார். வானவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ரூஹுல் அமீன் அவர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த இரவிலே இருக்கிறார். அந்த மாணவர்கள் இங்கே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் போய் பேசிக் கொண்டு இருந்தால், ஊரிலே அலங்காரங்களை செய்து கொண்டு சுத்திக் கொண்டிருந்தால், நம்மளே எல்லாம் மிகப்பெரிய இவர்கள் பாவிகள் என்ற பதிவு புத்தகத்தில் போய் கொண்டிருக்கும் அன்பார்ந்தவர்களே. இந்த சமூகத்தை 27 என்று பிடித்துக் கொண்டு அடையக்கூடிய துர்பாக்கிய சாரிகளில் இருந்து காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா தெளிவாக குறிப்பிடுகிறார். வானவர்கள் இறங்குகிறார்கள், ஜிப்ரீல் இறங்குகிறார்கள். இந்த அடியார்கள் இபாதத்தில் கழிக்கிறார்களா, அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களா, குர்ஆனை ஓதுகிறார்களா, தஸ்பீஹ் செய்கிறார்களா, திக்ர் செய்கிறார்களா, நல்ல விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களா என்று வானவர்கள் பார்த்து கொண்டு பதிவு புத்தகத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இறங்குகின்ற வானவர்கள், இன்னல் மலாயிகத்து தனஸ்ஸலு கஅததில் ஹஸீ. உலகத்தில் காணப்படுகிற பொடி கற்கள் இருக்குது, அந்த கற்கள் அளவிற்காக வேண்டி மலக்குகள் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அளவுக்கு பூமி நெருக்கடியாக ஆகிவிடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட மகத்துவமிக்க அந்த ஒரு இரவை நாம் இறைவன் விரும்புகின்ற விதத்தில் கழிக்க வேண்டும். நம்முடைய மறுமையினுடைய நன்மையுடைய தராசை யார் அதிகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, இப்படிப்பட்ட 10 தினங்களில் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சகோதர சகோதரிகள் இபாதத் செய்ய முடியாமல் மருத்துவமனையில கடந்து துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். உண்ண முடியாமல் கிடக்கிற நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து, கண் வளர்ச்சியை கொடுத்து, கை வளர்ச்சியை கொடுத்து, பார்வை மங்க வைக்காமல் வைத்து, குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய வல்லமையும் வலிமையும் கொடுத்து, இந்த பார்வையை வைத்து உலகத்தினுடைய எல்லா செய்திகளையும் பார்க்கக்கூடிய கண்கள், திருமறை குர்ஆனை புரட்டிய கண்கள் எத்தனை பேர், அதை புரட்டாமல் வாழ்கின்ற எத்தனை கண்கள் இந்த பூமியில் நடமாடிக் கொண்டிருக்கிறது. படைத்த அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்துவமிக்க இந்த இரவை கொடுத்து வானவர்களை இறக்கிறார். ரூஹுல் அமீன் மலக்கு இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டு இவர் நல்லவரா தீயவரா கெட்டவரா என்று பதிவு செய்யப்படுகிறது. அந்த நாளிலே இது எதுவரை நீடிக்கிறது? ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் தொழுகை வரை. பல பேருடைய நிலை என்ன? அந்த ஒரு நாளிலே ஃபஜ்ரை விட்டுட்டு தூங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், அந்த இரவு இருக்கிறது உங்களுக்கு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கொண்டு வந்து குர்ஆனை ஒப்படைத்தவர்கள், குர்ஆனை கற்றுக் கொடுத்தவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். வானவர்கள் இறங்குகிறார்கள் என்றால் நாம் அந்த
நேரத்தில் நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடியது இறை பொருத்தத்தை பெறக்கூடிய வார்த்தைகள், இறைவன் நேசிக்கின்ற வார்த்தைகள், இறைவன் விரும்புகின்ற அமல்கள். அன்பார்ந்தவர்களே, இதை சாதாரணமாக நினைத்து பாழாக்கிவிடக் கூடாது. அறியாத மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், தெரியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறது. குடும்பமாக பிரச்சாரம் செய்யுங்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிடத்திலே பிரச்சாரம் செய்யுங்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய நிஅமத். உலகம் போற போக்கில் போனால் உலகம் நம்மை அழித்து மண்ணறையில் கொண்டு போய் தள்ளி நரக நெருப்புக்கு விலகு கட்டைகளாக மாற்றிவிடும் என்பதை உணர்த்தி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பொழுது மிக்க மகத்துவமிக்க இரவை நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவே அந்த வானவர் இறங்குகிறார், ஜிப்ரீல் இறங்குகிறார். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சிறப்பை நமக்கு வழங்கினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் காம லைலத்துல் கத்ர் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அந்த நாளிலே அமல்களில் மிக முக்கியமான இந்த அமல், மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் நின்று வணங்குகிறார்களோ, எப்பொழுது தொழுகையுடைய ஜமாத்தை உதாசீனப்படுத்திவிட்டு பிறகுடைய தொழுகையில் வந்து இருக்கக்கூடிய பலனற்றவைகள். மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரிலே யார் நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு சென்ற தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பாக்கியமா? குஃபிரத் லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவ்வளவோ பொய் சொல்லிருப்போம், எவ்வளவோ தொழுகையை விட்டுருப்போம், எவ்வளவோ பேச்சுக்களை பேசியிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய பாவங்கள், முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் இந்த தொழுகையை நின்று வணங்கினால் அந்த தொழுகையின் காரணமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அந்த மகத்துவமிக்க இரவை நாம் நிச்சயமாக இத்தனை நாட்கள் எப்படி வேண்டாலும் கழித்தாலும் சரி, இது இருக்கின்ற வரக்கூடிய அந்த நாட்களில் நம்மை தவறவிட்டு விடாதீர்கள். நசீபு நல்ல நசீபு ஆக்கிக் கொள்ளுங்கள். நாம் நல்லவரா கெட்டவரா எழுதப்படக்கூடிய ஒரு நாள் நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நாளில் அல்லாஹ் நாளை மறுமையுடைய வாழ்க்கையில் நல்ல பதவியில இருக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் உலகத்தினுடைய எல்லா நசீபுகளையும் கேட்கிறோமே, நாளை மறுமையினுடைய நசீபு நல்லதாக இருக்கக்கூடிய அல்லாஹ், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், நபிமார்களோடு நல்லவர்களோடு இருக்கக்கூடிய நசீபக்கூடிய அல்லாஹ் என்று நம்மை நாம் கேட்க வேண்டும் என்றால் அதற்கான நேரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றார். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அந்த இரவுகளில் யார் நின்று வணங்குகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்கள், முன் செய்த பாவத்தை மன்னித்து விடுகிறான். வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களிலே எப்படி கழித்தார்கள், எப்படி செயல்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாமே யார் முன்மாதிரி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர். உலகம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற கூட்டம் கிடையாது, உலகத்தில் இருக்கிற தனி மனிதன் கிடையாது. அல்லாஹ் அடிச்சு சொல்றான், ஏன்னா மனிதனுக்கு சீக்கிரமா விளங்கவே விளங்காது. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நீ வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உங்களுடைய நன்மையுடைய தராசு கூட்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? நீங்க நன்மையை நோக்கி பயணிக்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுடைய தூதரை பாருங்கள். நபியை அனுப்பி வைத்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த இரவுகளை கழித்தார்கள் என்ற ஹதீஸ் கிதாபுகளை புரட்டி படித்து பாருங்கள், அறிந்து பாருங்கள். இன்றைக்கு வாட்ஸ்அப்கள் அனைத்து துறைகளிலும் உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது தவிர அதை வாழ்க்கையில் நடைபெறுத்துகின்ற சகோதர சகோதரிகள் எத்தனை பேர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியாகி ஆயிஷா அம்மையார் சொல்றார்கள், காலத் வகான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது பில் அஷ்ரில் அவாகிர் வலா யஜ்தஹி ஃபீ கைரிஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 தினங்களில் இறை நெருக்கத்தை பெறுவதற்காக செய்கின்ற இபாதத்தை போல வேறொரு எந்த நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்வது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு, அல்லாஹ்விற்கு விருப்பமான அடியாராக மாறுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தினுடைய 10 தினங்கள் தான் செய்தார்கள் என்று யாருக்கு அதிகமாக தெரியும் செய்தி? ஒரு கணவனுடைய செய்தி யாருக்கு தெரியும்? மனைவிக்கு தெரியும். அழகாக சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 10 நாட்கள் இருக்கிறது, இது போன்ற வேறொரு நாட்டில் ஈடுபடாத அளவிற்கு இறை பொருத்தத்தை தேடுவார்கள், இறை நிம்மதியை தேடுவார்கள், இறை மன்னிப்பை தேடுவார்கள், இபாதத்திலே முழுமையாக இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கூறக்கூடிய செய்தி முஸ்லிம் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. இதா தக்கல ஆயிஷருல் அவாகிர், ரமலான் மாதத்தினுடைய 10 தினத்தை அல்லாஹ்வுடைய
இறுக்கி கட்டிக் கொள்வார்கள். என்னவென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குடும்ப வாழ்க்கையில 10 தினங்கள் ஈடுபட மாட்டார்கள், இபாதத்திலே கழிப்பார்கள். அடுத்து சொல்கிறார்கள், அஹ்யல் லைல, இரவை அவர்கள் ஹயாத்தாக ஆக்குவார்கள். இது எந்த பிரிவு வெட்டப்படதான் சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருப்பாங்க? அந்த 10 தினங்களும் இரவை உயிராக்குவார்கள், உயிர் கொடுப்பார்கள், இபாதத்திலே இருப்பார்கள், இறை பொருத்தத்தை தேடிட்டு இருப்பாங்க, திருமறை குர்ஆனை ஓதுவதில் இருப்பாங்க, அல்லாஹ்வை புகழக்கூடிய தஸ்பீஹ்களை செய்வாங்க, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி துஆ கேட்பார்கள், இரவை ஹயாத்தாக ஆக்குவார்கள். அங்க ஆயிஷா அம்மையார் சொல்றாங்க, அஹ்யல் லைல. அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்து இந்த ஹதீஸுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சிராஜ் இப்னு அல்-முந்தி அவர்கள் கூறுகிறார்கள், இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் கூறுகிறார்கள், பல மார்க்க அறிஞர்களுடைய தீர்ப்பு இந்த ஹதீஸிலே அஹ்யல் லைல, எல்லா இரவுகளையும் 10 இரவுகளையும் அவர்கள் ஹயாத்தாக ஆக்கி இருக்கிறார்கள் என்று ஆயிஷா அம்மையார் கூறக்கூடிய செய்தி நாம் முழுமையான முறையில் ஒரு அடியான் லைலத்துல் கத்ர் இரவை அடைய வேண்டும் என்கின்ற நீயத்தும் உணர்வும் சிந்தனையும் பண்பாடும் உழைப்பும் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்த 10 தினங்களை ஹயாத்தாக ஆக்க வேண்டும் என்று அவர்கள் அதற்கான விளக்கத்தை அளிக்கிறார் என்றார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவை ஹயாத்தாக ஆக்குவார்கள். வஐகத அஹ்லஹு, தன்னுடைய குடும்பத்தினரையும் அந்த இரவு நேரங்களில் இபாதத்தை குறித்து இபாதத்தை செய்யும்படி எழுப்பி விடுவார்கள், ஆர்வம் ஊட்டுவார்கள். அவர்கள் மட்டும் இபாதத் செய்ய மாட்டாங்க, குடும்பத்தில் உள்ளவர்களை, கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகளை, சகோதர சகோதரிகளை, குடும்பத்தார எல்லாரும் என்ன செய்யணும்? நீங்கள் இபாதத்தை நோக்கி அவர்களை அழைக்க வேண்டும், விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த இபாதத்துக்களை குறித்து ஆயிஷா அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவங்க நமக்கு குறிப்பிடுறாங்க. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 தினங்களில் நிச்சயமாக நாம் இபாதத்திலே கழிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹர்ரு லைலத்துல் கத்ர் பில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள். மற்றவர்களுடைய ஒற்றைப்படையிலே தேடிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து ரிவாயத்துகளிலுமே அல்லாஹ்வுடைய தூதர் 10 இரவு ஹயாத்தாக ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னார். ஒரு அடியான் நிச்சயமாக லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்றால் 10 இரவுகளும் நாம் இபாதத்தை கழித்தோம் என்றால் நிச்சயமாக பெற்றுக் கொள்ளலாம். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான யஅதகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாகிர் மின் ரமலான், ரமலானுடைய கடைசி 10 தினங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தின் எல்லா விஷயங்களையும் விட்டு விலகி இஅ்திகாஃப் பள்ளிவாசலிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருப்பார்கள். காரணம், இந்த லைலத்துல் கத்ர் இரவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லைலத்துல் கத்ர் இரவை சொல்வதற்காக ஒரு நாள் வகரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுக்மிர லைலத்துல் கத்ர், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ரை பற்றி சொல்வதற்காக வெளியிலே வந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், இஸ்லாமியர்கள் இருந்து 2 சகோதரர்கள் சண்டை போட்டுக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் இதை பார்த்த நான் ஃபரஃபஅத், எனக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, உயர்த்தப்பட்டு விட்டது. நான் லைலத்துல் கத்ருடைய இரவு இன்னதான் என்று சொல்வதற்காக வந்த நேரத்தில் அதை எனக்கு அல்லாஹ் தஆலா உயர்த்தி விட்டான். ஃபகான கைருல் லக்கும், அதுதான் உங்களுக்கு சிறந்தது. எனவே நீங்கள் அதை ஒற்றைப்படை இரவிலே நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஃபி தாசியா வல் காமிஸா வல் வத்தாலிஸா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் முழுமையான முறையில் அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான வழியை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தினுடைய கடைசி 10 தினங்களில் நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டவும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் 10 தினங்கள் இந்த இஅ்திகாஃபில் இருந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் அடைய வேண்டும் என்றால் நிச்சயமா அந்த நாட்களே ஏதோ ஒரு நாளை பிடித்து தொங்கிக் கொண்டு இருப்பது மார்க்கத்திற்கு எதிரானது, நபிக்கு எதிரானது. மறுமையில் நாம் அதனுடைய மிகப்பெரிய ஒரு துர்பாக்கிய சாதிகளாக மாறிவிடுவோம். எனவே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த 10 இரவுகளை நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி இபாதத்திலே கழிக்க வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். திருமறை குர்ஆனை அதிகம் சஹாபாக்கள் அதிகம் திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவே நேரங்களை கழித்திருக்கிறார்கள். மார்க்க சொற்பொழிவை விட திக்ர்களை, தஸ்பீஹ்களை, குர்ஆனை ஓதுவதிலே அதிகமானவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த இரவை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் சொன்னார். மகத்துவமிக்க இந்த லைலத்துல் கத்ருடைய இறுதி 10 தினங்களை நாம் முயற்சி இபாதத்திலே கழித்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ஒரு இரவை பெற்றுக் கொள்ளக்கூடிய நசீபு நமக்கு கிடைக்கிறது. எனவே நாம் எதற்கெல்லாம் முயற்சி செய்யணும், கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை இந்த இரவை வாழக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறார்கள். அந்த இரவிலே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டியதை போல தொழுகையிலேயும் திக்ர்களையும் திருமறை குர்ஆனை ஓதுவதிலும் துஆக்கள், முக்கியமாக துஆக்கள் நாம்
செய்ய வேண்டும். துஆ செய்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறார். இது போன்ற இறைவனால் இறுதி தூதரால் வழிகாட்டப்பட்ட அந்த இபாதத்துக்களை முறைப்படுத்தி செயல்படுத்தி இந்த 10 இரவுகளையும் சிறப்பான முறையில் இபாதத்தில் கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நாளை மறுமை நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பதற்காக, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்காக. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை 60 ஆண்டு காலங்கள் 70 ஆண்டு காலங்களுடைய வாழ்க்கை. ஆனால் மரணத்திற்கு பிறகு மன்னரையுடைய வாழ்க்கை இருக்கிறது, அது கியாமத் நாள் வரை உள்ள வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக கவனம் செலுத்த வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக பாடுபட வேண்டும். இறைவனால் இறுதி தூதரால் வழிகாட்டப்பட்ட அந்த செய்திகளை நம்மளால் இயன்ற அளவிற்கு கடைபிடித்து இறை பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒவ்வொரு விஷயங்களை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அன்னை ஆயிஷா அம்மையார் அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு இரவு லாயிலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று கிடைக்கக்கூடிய நசீப் எங்களுக்கு கிடைத்தால் அந்த நாளில மா அக்கூலு, நாங்கள் எதை ஓதுவது, எதை அல்லாஹ்விடத்திலே கேட்பது, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, ஆயிஷா அம்மையார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த இரவில் நாங்கள் இருக்கும்போது அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறது, கேட்கக்கூடிய துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ்வுடைய திரு பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் அஃபு. அல் அஃபு என்றால் பாவங்களை அழிக்கக்கூடியவன், தடம் இல்லாமல். கஃபூர் என்றால் பாவத்தை மன்னிப்பவன், அஃபு என்றால் பாவத்தை அழிப்பவன் என்கின்ற வியக்கும் தஃசீர்களை நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிப்பான், மன்னிப்பு பாவத்தை அழிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி கேளுங்க, அல்லாஹ் கேட்க சொல்றான். அதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹும்ம இன்னக அஃபூன், நீ பாவங்களை அழிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃவ, நீ பாவத்தை அழிப்பதை விரும்புகிறாய், நேசிக்கிறாய். எனவே ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை அழித்து விடு யா அல்லாஹ் என்று கேட்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நம்மளால் எதுவுமே தெரியலையா, இந்த துஆவாவது அந்த இரவுகளிலே ஓதிக்கொண்டே நம்முடைய உறக்கத்தை அந்த ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களாக நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்காக, நம்முடைய மறுமைக்காக, நம்முடைய நன்மைக்காக, நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இடம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிமுறைகளை, இபாதத்தினுடைய நெருக்கத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழிமுறை, அல்லாஹ்வின் முஹப்பத்தை அடையக்கூடிய பாதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை தான் நாம் ஓத வேண்டும், அதை தான் நாம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்காத எந்த ஒன்றை ஓதினாலும் அதனால் நாம் பயனடைய முடியாது. அழகான வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனையுடைய உயர்வை, அது முழு அழுத்தத்தை உணர்த்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது போன்ற இரவுகளில் அதிகமதியை இந்த பிரார்த்தனை மனதிலே பதிய வைத்து நம்முடைய அந்த இரவுகளை இந்த பிரார்த்தனைகளை கேட்பதன் மூலமாக கிடைக்கக்கூடியவும் இறைவனை விரும்புகின்ற விதத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டிய அடிப்படையில் இந்த இறுதி 10 தினங்களை நாம் சிறந்த முறையில் இபாதத்தில் கழிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அஸீம் யذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.